சாந்தி. அவ்யக்த சமிகை 21 ஜனவரி 2025. பாபா சொல்றாரு, जब मनसा में सदा शुभ भावना व शुभ दुआएं देने का नेचुरल अभ्यास हो जाएगा तो मनसा आपकी बिजी हो जाएगी. எப்பொழுது உங்களுடைய மனம் எப்பொழுதும் சுப பாவனை மற்றும் சுப ஆசைகளினால் நிறைந்திருக்குமோ, அது நேச்சுரல் ஒரு நேச்சர் சுபாவமா ஆயிடுமோ. யாரை பார்த்தாலும் இந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும், இந்த ஆத்மாவுக்கு நல்லது நடக்கட்டும், இவங்களுக்கு சரீரம் நல்லா இருக்கட்டும், இவங்களோட பிரச்சனை முடியட்டும், இவங்க பாபா கூட ரொம்ப குஷியா இருக்கட்டும், இப்படி ஏதோ நம்ம நல்லதை நினைக்கிறதுக்காகவே அது ஒரு சம்ஸ்காரம் ஆயிடுச்சு அப்படின்னா பாபா சொல்லாரு, உங்க மைண்ட் அதுல பிஸி ஆயிடும். அப்ப யாரை பார்த்துமே நமக்கு மனசுல எந்த ஒரு வேஸ்டோ எந்த ஒரு நெகட்டிவுமே வரவே வராது. मन में जो हलचल होती है उसे स्वतः ही किनारे हो जाएंगे. இப்ப சில நேரங்கள்ல எங்கே மனசுல ஒரு குழப்பம், ஒரு ஏற்ற இறக்கம், ஒரு ஒரு டென்ஷன் வருதோ இது தானாகவே முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம இதை ஒரு பழக்கமா ஆக்கிடுறோமா. யாரை பார்த்தாலும் சரி இந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும்ங்கிறது பழக்கமாயிடுது. அப்போ தேவையில்லாத வீண் எண்ணங்கள் அங்க வரவே வராது. என்ன நடந்தாலும் சரி டிராமா பரவாயில்ல நல்லா இருக்கட்டும், அது நமக்கு வந்துடும். अपने पुरुषार्थ में जो कभी दिल शिकस्त होते हो वो नहीं होंगे. ஆக சில நேரங்கள்ல உங்களுடைய முயற்சியில நீங்க மனமுடைஞ்சு போயிடுறீங்க. என்னால இந்த ஒரு சம்ஸ்காரத்தை மாத்தவே முடியல, இதுக்கு மேல என்னால புருஷார்த்தம் செய்ய முடியாது, அதுல ஒரு களைப்பு ஒரு மனசோர்வு வருது. ஆனா அது இருக்காது. ஏன்னா நம்ம பிற ஆத்மாக்களுக்கு சுபபாவனை வைக்க முற்படும் பொழுது நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அந்த ஆசீர்வாதம் ஆத்மாவுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது, ஆத்மாவுக்கு ஒரு சக்தி ஒரு குஷியை கொடுக்குது. ஸோ நீங்க மனமுடைந்து போவது முடியவே முடியாது. ஜாது மந்திர ஹோ ஜாயேகா. அப்ப அது எப்படி இருக்குமா, ஏதோ மேஜிக் நடந்த மாதிரி இருக்குமா. மேஜிக்னா என்ன, இது முடியவே முடியாது ஆனா நடக்குது. அந்த மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன், முன்னாடிலாம் ஒரே குழப்பம் ஒரே டென்ஷன் ஒரே இரிட்டேஷன் இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கேன், பாபாவோட நல்லா பேசிட்டு இருக்கேன், நல்லா யோகா வருது, நான் குஷியா இருக்கேன், ஃபுல் டே டயர்டே ஆகிறது இல்லை, ஆக்டிவா இருக்கேன். அது உங்களுக்கு வரும் எப்ப அப்படின்னா நீங்க மனசா சேவையில பிஸி ஆயிடும் போது. சுபபாவனை சுப ஆசைகள் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கட்டும், இது மட்டும் உங்க மனசுல நீங்க வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த ரிசல்ட் கண்டிப்பா வரும். அதை நம்ம பாபாவுக்கு சொல்லலாம், பாபாவுக்கு மனதார தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.